ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு 3 to 4 days கழித்து வந்து ஒரு லாங் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ரீசெண்டாக வந்து வெக்கேஷன் போயிருந்தேன். ஸோ எந்த ஊருக்கு போகிறேன் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப நாளாக வந்து பிளான் பண்ணிவிட்டு நடுவில் போக முடியாமல் ஒரு சில சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அதனால தான் ஸோ ரொம்ப வெயிட் பண்ணி போகிற வெக்கேஷன் இது. ஆஃப்டர் லாங் டைம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் வெளியூர் போய் ஏதோ பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னாலே நமக்கு கொஞ்சம் ஒரு பயமாகவே இருக்கும். ஏன்னா தக்ஷுக்கு வந்து சில ஃபுட்டெல்லாம் வந்து செட் ஆகாது. இப்பப்போ கொஞ்சம் பரவாயில்லை, எல்லாமே சாப்பிட்டுக்கிறான். ஸோ அதனால் இந்த ட்ரிப் வந்து ரோட் ட்ரிப் தான். ஸோ எப்பயுமே வந்து என் ஹஸ்பண்ட்க்கு இந்த பஸ்ஸில் போகிறத விட ரோட் ட்ரிப் ரொம்ப பிடிக்கும். அது அவர் வந்து கார் ட்ரைவ் பண்ணனா ரொம்ப விரும்பி ட்ரைவ் பண்ணுவாங்க. அதனால் ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு யோசித்தேன், ரொம்ப தூரம் போகிறோமே, ரோட் ட்ரிப் வந்து நமக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. இல்லை நம்ம இந்த தடவை போயே ஆகணும், நீ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன எடுத்து வைக்கிறது அப்படின்னு யோசிச்சு எல்லாமே காலையிலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெட்டு ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டே தான் இருந்தேன். எப்பயுமே வந்து நான் இவ்வளோ லேட் பண்ணவே மாட்டேன், கடன்னு எடுத்து வச்சுருவேன். ஆனால் இந்த தடவை வந்து எனக்கு ஒரு டைலமோலையே இருந்தது, போகலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. அதனாலேயே காலையிலேருந்தே மைண்டே எடுத்து வைக்கணும் அப்படின்னே தோணலை. சரி ஓகே, இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணால் நாளைக்கு நம்ம கிளம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வேகமாக எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ நம்ம ரிலேட்டிவ் வீட்டில் போய் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நமக்கு அங்கே பேசிக் நீட்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம இப்போது வெளியூர் போகிறோம், ஒரு டூருக்கு போகிறோம் அப்படிங்கிற போது தான் நம்ம எல்லாமே எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறது மெடிசன்ஸ் தான். ஸோ மெடிசன் வந்து எடுத்து வச்சுருவேன். ஸோ எனக்கு தேவையான மெடிசன்ஸ், குழந்தைங்களுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் மற்றதே வந்து நான் ஆரம்பிப்பேன். ஏன்னா அந்த மெடிசன் இல்லாமல் நான் ஒரு தடவை ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டோம். அதனால் காது வலி மருந்துலேருந்து எல்லாமே எடுத்து வச்சுருவேன். ஸோ அது எப்பயுமே எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாருமே அப்படி தான் இருந்தாலும் நான் அது வந்து ஃபஸ்ட்டு ஏன் எடுத்து வைக்கிறேன் அப்படின்ற ஒரு ஸ்டோரி உங்களுக்கு சொல்லிட்டேன். எப்பயுமே என்னோடய திங்ஸை எல்லாமே வந்து செப்ரேட்டாக ஒரு பேக்கில் எடுத்து வச்சுப்பேன். இது காரில் தானே போகிறோம், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம போகிற இடம் அப்படி. அதனால் பசங்களுக்கு தான் நிறையா துணி வேணும். அது ஒரு 2 பேரும் இருக்காங்க இல்லையா. ஸோ இவனுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு 5 செட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 செட் 10 செட்டு எடுத்து வச்சுப்பேன். ஸோ அது அப்படியே வந்து நாங்கள் கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அப்படியே நான் இதை கண்டினியூ பண்ணேன். கொஞ்சம் கிராங்கியாக இருந்தான் கிளம்பும்போது. அதுக்கப்புறம் போக கொஞ்சம் செட் ஆகிட்டான். அர்லி மார்னிங்கே கிளம்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஒரு 6:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. அந்த டயத்துக்கு கரெக்டாக கிளம்பிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளம்பியாச்சு. சரி, நான் வந்து காலையிலேருந்தே வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். ரொம்ப காலையில் ஏர்லியாகவே கிளம்புறதுனால எடுக்கவே முடியல சுத்தமாக. ஏன்னா பசங்களை கிளப்பிட்டு நம்மளை கிளப்பிட்டு நானே இருந்தது. எவ்வளோதான் நம்ம முதல் நாள் ப்ரிப்பேர்டாக இருந்தாலுமே அது கிளம்பும்போது கொஞ்சம் நமக்கு ஹரிபரியாகிடும். சரி கிளம்பிட்டு நம்ம காரில் போகும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே பாருங்கள், ஓகேவா? நான் சொல்கிறேன் அப்படியே நாங்கள் எங்கே போகிறோம், என்ன ஏரியாலாம் கவர் பண்ணி. இது ஒரு சீக்ரெட்லாம் இல்லை, தெரிஞ்சிடும் எப்படியும். சரி போலாமா? பாய். இப்போ அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த தாம்பரம் தாண்டி தான் போகணும். அம்மா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே இல்லை. குழந்தைக்கு மட்டும் கொடுங்கம்மா போதும்னா, இல்லை நான் உங்களுக்கு பண்ணித்தரேன், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்க. ஸோ அதை வாங்கிறதுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இவன் ஆக்சுவலாக இங்கே வரும்னு நினச்சிட்டு அவன் எழுந்துட்டான். வரி அத்தை வீட்டுக்கு சமத்தா இருக்கணும். என்ன அப்பா அம்மா விட்டு எங்கேயும் போகக்கூடாது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி, தக்காளி தொக்கு, பொடி வச்சுருந்தாங்க. தக்ஷுக்குட்டிக்கு மட்டும் தயிர் சாதம், உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சுருந்தாங்க. ஸோ அம்மா வந்து எப்பயுமே அப்படி தான், நீங்கள் தாம்பரம் தாண்டி தானே போகிறீங்க, எப்போ போனாலுமே சொல்லுவாங்க. ஆனால் நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம். சரிம்மா, ரொம்ப கம்பல் பண்ணாங்க. இல்லை உனக்கு கொஞ்சம் உடம்பு வேறு சரியில்லை, வெளியில் ரொம்ப சாப்பிட வேண்டாம், ஒரு நாள் நீ வந்து இதை சாப்பிடு அப்படின்னாங்க. அதனால் இட்லி நிறையாவே வச்சுருந்தாங்க.
இந்த பிரிட்ஜு பார்த்தாலே தெரியும் நாங்கள் வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை தான். எனக்கு வந்து மீனாட்சி அம்மனை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. இப்போ தானே ரீசெண்டாக திருக்கல்யாணமும் நடந்து முடிஞ்சது. ஸோ அந்த டயத்தில் போனால் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். சரி நம்ம கொஞ்சம் லெஷராக போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அன்றைக்கி போயிருந்தோம். என்ன ஒன்றுன்னா ரூம் வந்து நாங்கள் புக் பண்ணல, ஆன்லைன்லேயே புக் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நமக்கு அலைச்சல் இல்லாமல் இருந்திருக்கும். சீக்கிரமே போயிட்டோம். ஆனால் ரூமுக்காக வேண்டி தான் ஒரு 3/4 மணி நேரம் அப்படியே சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் மெயின் ரோட்லேயே, அதாவது கோயில்கிட்டேயே இந்த ரூம் கிடச்சிருச்சு. ஹோட்டல் தாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. ஸோ பார்த்தோன்னே பரவாயில்ல, ஒரு நாள் ஹால்ட்டு தானே, நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அன்றைக்கி ஈவினிங்கே வந்து டிலே பண்ணாமல் உடனே வந்து கோயிலுக்கு கிளம்பியாச்சு. ஸோ கோயிலுக்கு தான் நான் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கேன். சூப்பராக வந்து நம்ம கோயிலுக்கு போகிறோம். எந்த கோயில்? மீனாட்சி அம்மன் டெம்பிள். இப்போ வந்து நம்ம மதுரையில் இருக்கோம். மதுரை அப்படின்னாலே ஸ்பெஷல் வந்து மீனாட்சி அம்மன் டெம்பிள் தான், ப்ளஸ் ஜிகர்தண்டா. ஸோ மீனாட்சி அம்மன் டெம்பிள் இப்போ நம்ம போகிறோம். நாளைக்கு எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நிறைய பிளேசஸ் இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ. கோயில் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துலேருந்தே ஒரு 1 கிலோமீட்டர் தான் ஹோட்டல்லேருந்து. ஸோ அப்படி தான் நாங்கள் பார்த்துருந்தோம். சுற்றி நிறைய வந்து ஹோட்டல் பார்த்தோம். எல்லாமே புக்குடு அப் டு 24-25 வரைக்கும் உங்களுக்கு ரூம்ஸே அவைலபிள் இல்லை அப்படின்ட்டாங்க. சரி டக்குன்னு வந்து நம்ம அன்றைக்கி கிளம்பியாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஊருக்கு போனோன்னா கோயிலுக்கு தான் நாங்கள் போனோம். இந்த கோயிலில் வந்து நமக்கு மொபைல்லாம் அலௌடு இல்லை, உள்ளே வந்து எடுத்துகிட்டு போக விடலை. வெளியிலேயே வச்சுட்டு தான் நாங்கள் கோயிலுக்கு போனோம். என்னென்னா பயங்கர ரஷ்ஷுங்க. வெளியில் மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சது. உள்ளே அவ்வளோ கும்பலாக இருந்துச்சு. அந்த க்யூ வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2 மணி நேரம் ஆச்சு சாமி பார்க்க. இப்போ சம்மர் வெக்கேஷன் இல்லையா, அதனால் பயங்கரமாக இருந்துச்சு கூட்டம். ஸோ அதோட அப்படியே நான் நெக்ஸ்ட் டே கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே வந்து கோயிலுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து செகண்ட் டே. இன்றைக்கி வந்து நாங்கள் திருப்பரங்குன்றம் போகிறோம். ஓகேவா? போகலாம். காலையில் கொஞ்சம் அர்லியாகவே கிளம்பிட்டோம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா மற்ற இடம்லாம் கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஊரில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சென்னையில் வந்து பாரிஸில் எப்படி இருக்கும், ஒரே இடத்துலையே நமக்கு எல்லாமே கிடைக்கும். குட்டியாக இருக்கும் இல்லையா, சந்தாக இருக்கும். ஆனால் நிறைய ஷாப்ஸ் இருக்கும். அது மாதிரி தான் இங்கே இருந்துச்சு. அவ்வளோ கடை. ஸோ நிறைய வந்து நாங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து கரெக்டாக இருந்தது. ஏன்னா நம்ம போகிற டெஸ்டினேஷன் மதுரையிலேருந்து நாங்கள் அதுக்கப்புறமா இன்னொரு டெஸ்டினேஷன் போகணும். அதனால் ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த கோயிலுக்கு போயிட்டு இன்னொரு பேலஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கேயும் வந்து நாயக்கர் பேலஸ் சொல்லியிருந்தாங்க, அங்கேயும் கவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா இதை பார்த்துட்டு நம்ம மலை மேலே ஏறி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ போகிற வழியிலே வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு. காலையில் எழுந்திரிச்சாலே கொஞ்சம் கிராங்கியாக தான் இருந்தான். ஏன்னா மதுரை வந்ததுக்கப்புறமா எப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். ஸோ அதுவும் நான் அம்மா வந்து பார்த்துட்டு வந்தேன்னா நான் தம்பி வீட்டுக்கு போகணும், தம்பின்னு தான் சொல்லுவோம் அப்புறம் நான். ஸோ தம்பி வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். எப்படியோ அவன் அப்படியே சமாளித்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். எங்களுக்கு வந்து அங்கே திருப்பரங்குன்றம் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, கோயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ அங்கே கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னு. ஏன்னா மலை மேலே சுவாமி இல்லை, கீழேயே வச்சுருக்காங்க அப்படின்னு. மலை ஏறி போகணும் அப்படின்னு நாங்கள் நினச்சி தான் ஃபாஸ்ட்டாக அன்றைக்கி கிளம்பணும். ஸோ அது ஒன்று தான் ஒரு இதுவாகிடுச்சு. ஸோ மலை மேலே ஏறி பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக போயிருந்தோம். சரி ஓகே பரவாயில்ல, நம்ம வந்து ஈஸியாக தரிசனம் பார்த்தாச்சு அன்றைக்கி. இப்போ இது எல்லாமே நம்ம கார்லேயே வந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஏன்னா அங்கங்கே நம்ம வந்து கார் பிடிக்க வேண்டாம். ஸோ நம்ம ஓன் காரே இருந்துச்சு அப்படின்னா நம்ம போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லா இடமும். கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு மேப் போட்டுட்டு தான் வந்தோம்.
ஸோ இந்த இடத்துல இது இருக்குது, நம்ம ஈஸியாக வந்து ரீச் ஆகிடலாம் அப்படின்னு. மித்துன் வந்து ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கான். நாங்கள் கொடைக்கானல் வரைக்கும் ரோட் ட்ரிப் போயிருக்கோம். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால் நம்ம ஈஸியாக வந்துடலான்னு. தக்ஷித்துக்கு இது தான் ஃபஸ்ட்டு இந்த ட்ரிப்பு. ஸோ அந்த கோயில் என்ட்ரன்ஸே அப்படியே பிரம்மாண்டமாக இருந்ததுங்க பார்க்க. ஏன்னா இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இல்லையா. ஒரு அந்த கல்லில் இருக்கிற சிற்பமும் ரொம்ப தத்ரூபமாக இருந்தது, அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த கோயில் என்ட்ரன்ஸ் விட்டு வரவே மனசில்லைன்னு தான் சொல்லணும், அவ்வளோ அழகாக இருந்தது. அதுவும் மலை மேலே ஏறி பார்த்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு வாய்ப்பு தான் வந்து எங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சு. கோயிலுக்குள்ளே வந்து நிறையா கடைலாம் இருக்குது. அங்கே வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நிறையா அந்த க்ரீன் ஸ்க்ரீன்லாம் போட்டு வச்சுருக்காங்க. சரி உள்ளேயாவது பார்க்க முடிஞ்சுதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு வந்து பிரமிப்பாக இருக்கிறது இந்த மாதிரி சிலைகள் தான். ஸோ அந்த கல்லில் வந்து எவ்வளோ அழகாக அதை செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப நேரம் வந்து அங்கேயே தான் நான் நின்றுட்டுருந்தேன். பசங்களுக்கு பார்த்திங்கன்னா பக்கத்தில் கடையெல்லாம் இருக்கா, ஒரு கடையிலையும் ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு தான் வராங்க. ஸோ பார்க்குறது எல்லாத்தையுமே கேட்குறாங்க, அந்த மாதிரி தான் இப்போ அந்த ஏஜ் அது. ஸோ ஒரு கடையிலையும் ஏதாவது ஒன்று வாங்காமல் வர்றதே கிடையாது. ஸோ அதுக்கே நம்ம தனியாக ஒரு பட்ஜெட் போடுற மாதிரி தான் இருக்கும். எனக்கு கோயிலுக்குள்ளே போனாலே இந்த பெயிண்டிங்ஸ்லாம் வந்து ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்ருப்பேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே இருக்கிற இந்த ஸ்லோகம் எல்லாம் படிப்பேன். எல்லா கோயில்லையுமே இது இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு அப்படி தான் நான் அந்த இடத்துல நிறையா நேரம் இருக்கிற மாதிரியும் நமக்கு இருக்கும். ஏன்னா கோயிலுக்கு போனாலே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு தான் வரணும்னு சொல்லுவாங்க. அதனால் அப்படியே சுற்றி பார்த்துட்டு சுவாமியும் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். கோயில் பார்த்துட்டு அங்கேருந்து வந்து திருமலை நாயக்கர் பேலஸ் வந்து கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். இந்த ஸ்பாட் வந்து எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க. எங்கள் அம்மா ஒரு தடவை வந்திருக்காங்க. ஸோ அங்கே போனால் இந்த நாயக்கர் பேலஸ் பார்க்காம வராத, ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னாங்க. அங்கே இருக்கிற அந்த பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியாச்சு. உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் உள்ளேயே போனோம். அந்த என்ட்ரன்ஸே ரொம்ப லுக்காக இருந்தது பார்க்குறதுக்கு. உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து ஒரு கெஸ் இருந்தது, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அந்த ராஜாக்கள் வாழ்ந்த அந்த கோட்டை மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே அதாவது என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக தெரிஞ்சது. சரி உள்ளே போய் நம்ம சீக்கிரமாக பார்த்துட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலான்னு அந்த என்ட்ரன்ஸே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ டிக்கெட்டும் நமக்கு கம்மி தான். வெளியிலே வந்து இந்த ஹார்ஸ் ரைட்லாம் இருந்தது, அதுக்கப்புறமா சின்ன சின்ன கடையெல்லாம் இருந்தது. ஸோ என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருந்தது. ஒரு பெரிய மஹால், பெரிய பெரிய தூண், நிறைய வந்து ஃபோட்டோ ஸ்பாட் இருக்குது. அந்த சன்லைட் வந்து நல்லா அழகாக படும். ஸோ இங்கே வந்து அந்த நெட்டுலாம் கூட இருக்குது பாருங்கள். புறா உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு அந்த நெட்டு மாதிரி விரிச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம சூப்பராக நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். அங்கே வந்து நிறைய பேர் அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு புடவெல்லாம் கட்டிட்டு வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ஐடியா இல்லை, இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தது அந்த இடம். எனக்கு வந்து இந்த பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சது. அவ்வளோ ஒரு டாப் வியூவில் பெயிண்டிங்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஜஸ்ட் ஒரு ஃப்ளார் பெயிண்டிங் மாதிரி. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரே இப்படி தான் இருக்குது. அதில் வந்து ஒரு சின்ன பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ ஒரு ஓப்பன் ஸ்பேஸு, எவ்வளோ ஒரு நேச்சுரலான லைட்டு, பார்க்குறதுக்கே ரம்மியமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த இடத்துல உட்காந்து நிறைய பேர் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு தூணே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசு, ஒரு 4-5 பேர் சேர்ந்து பிடிச்சிக்கலாம் போல், அவ்வளோ பெரிய தூண் அது. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நல்ல ஹைட்டு. இதை பாருங்கள், இந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரே எப்படி இருக்கா, அதில் வந்து அவங்க பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய பில்டிங், அதில் வந்து நிறைய தூண் தான் நான் வந்து பார்த்தேன். ஸோ அங்கங்கே வந்து ஒரு 10-20 தூண் இருந்துச்சு. ஸோ அந்த கால அந்த ஜன்னல் கதவு, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன
உட்கார்ற மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஆனால் அங்கே உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல் செதுக்கி வச்சுருக்காங்க. அது ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியல எனக்கு. ஸோ அங்கே உட்காந்து கூட அழகாக நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடம் வந்து அந்த சேரே பயங்கரமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த சேரில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்தால் இன்னும் செம்மையாக இருக்கும். ஆனால் அதுக்கு அலௌடு கிடையாது. அந்த சேரை சுற்றி பார்த்திங்கன்னா அந்த ஃபென்சிங் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி தான் வந்து நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கணும். ஸோ இந்த குதிரை மேலே தக்ஷுவும் மித்துனும் உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த சினிமேட்டிக் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இங்கே எடுக்கலாம். ஏன்னா சன்ரைஸ் வந்து நம்ம மேலே அப்படியே விழுற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது அந்த இடம். ஸோ நிறையா வந்து தோணுச்சு இந்த பக்கம் எப்படி நின்று எடுக்கலாம் அப்படி நின்று எடுக்கலான்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸும் அங்கே வியர் பண்ணிட்டு போகணும். சாரீலாம் போட்டு ஃபோட்டோஸ் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இல்லாட்டி பெருசாக லெஹங்கா மாதிரி அந்த மாதிரிலாம் போட்டு ஒரு சில பொண்ணுங்கள்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. காலேஜ் கேர்ள்ஸ்லாம் நிறையா பேர். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் அங்கே இருந்தோம். அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. மதுரையில் வந்து ஒரு நாள் ஸ்டே அப்படின்னு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். மெயினாக நம்ம பிளான் பண்ணது மீனாட்சி அம்மன் டெம்பிள் தான். எக்ஸ்ட்ரா ஒரு 2 இடம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தான் போகிறோம். ஸோ நம்மளோட ரோட் ட்ரிப்போட டெஸ்டினேஷன் அதுதான். ஸோ ஆன் த வே நம்ம மதுரை போயிட்டு அங்கே வந்து ஒரு நாள் ஹால்ட் இருந்துட்டு அதுக்கப்புறம் போகலான் தான் பிளானு. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.